திருவள்ளூர் மாவட்டம் அதிமுக சார்பில் இளைஞர்களின் திருவிழா என்ற தலைப்பில் விஷன் 2030 டாக்குமெண்ட் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் சட்டமன்ற வேட்பாளருமான PV ரமணாவுடன் எமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் அதிமுக வேட்பாளர் BV ரமணா இன்று தனியார் திருமண மண்டபத்தில் அனைத்து இளைஞர்களும் வைத்து BV ரமணா இளைஞர்களின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் இளைஞர்கள் எழுச்சி என்ற ஒரு தலைப்பில் இன்று இளைஞர்களை சந்தித்து அவருடன் நேரடியாக அவருடைய குறைகளை நிறைகளை கேட்டறிந்தார். இதன் பற்றி அவரிடம் சில கேள்விகளை கேட்டறிந்து கொள்ளலாம். இளைஞர்களுக்கு முக்கியமான குறை வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இளைஞர்கள் நிறைய சந்தேகங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது, ஆட்சி எப்படி செயல்படுகிறது, சட்டமன்ற உறுப்பினர் என்ன பணிகளை செய்கிறார், சட்டமன்றத்துக்கு என்ன வேலை இருக்கு, அமைச்சர்னா எப்படி செயல்படுறாங்க அப்படின்ட்டு பல கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். அவர்களும் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக நம்ம விஷன் 2030 ஒரு ஆவணத்தை திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நம்ம எப்படி திட்டப் போகிறோம் என்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற பிறகு திருவள்ளூர் சட்டமன்ற வளர்ச்சிக்கான பணிகள் அந்த அடிப்படையில் தொடரும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த கஞ்சா பழக்கம் அதிகமாக உள்ளது. அதே போல இந்த போதை மாத்திரை மெத்தமெட்டான்னு சொல்ற இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதை ஒழிக்கிறதுக்கான நீங்க அதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? ஆட்சி மாற்றம் வந்தோட எங்களுடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, ஆன்டி ட்ரக்ஸ் ஸ்குவாட் என்று ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அதன் வாயிலாக 3 மாதத்துக்குள்ளாக மொத்தமாக தமிழ்நாட்டில் அந்த கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கம் முழுமையாக ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இளைஞர்கள் கூடிய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே எங்கெங்கெல்லாம் இந்த கஞ்சா விற்கப்படுது, அது செயல்பட இருக்குதோ அதெல்லாம் அரசின் கவனத்தை கொண்டு சென்று அதை முழுமையாக திருவள்ளூர் தொகுதியில் ஒழிப்போம். அதுக்கான உறுதிமொழி நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நிச்சயமாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து கஞ்சாக்களையும் வெற்றி பெற்ற உடனே இதற்கான அனைத்து அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் சட்டமன்ற வேட்பாளர் BV ரமணா தெரிவித்துள்ளார். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.